வேலைக்கே போகாம இப்போ உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. அதுதான் இப்ப அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? அதாவது இப்போ நான் வேலைக்கு போறதில்ல. ஐ வாஸ் ஜஸ்ட் ரிட்டையர்ட் at the age of 41. இப்போ 41. Without work, there are passive income comes on my accounts 1,60,000 for month. For month. It comes on passively. I shown that, right? Incomes are result positive cash flow. So என்னோடது 1,60,000 நான் கிரியேட் பண்ணேன். அது எப்பயிலேருந்து கிரியேட் பண்ணேன்னா அது ஏன் வந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 minute குட்டி ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திருச்சியில தான், அவர் பேர் வந்து தியாகு. அவர் வந்து கோடீஸ்வரர் மாசம் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாரு அபுதாபில. சென்னையில ஒரு ஹவுஸ், கோயம்புத்தூர்ல ஒரு ஹவுஸ், கிட்டத்தட்ட 3000 கிராமுக்கு கோல்டு இதெல்லாம் வச்சிருந்தாரு. நான் அவரெல்லாம் ரீச்சே பண்ண முடியாது. ஆனா எனக்கு தெரியும் அவரை, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன், ஹாய் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஒருத்தர் அவன் எனக்கு கால் பண்றாரு, 5000 ரூபாய் இருந்தா அனுப்புங்கிறாரு. ஷாக். சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவர் எனக்கு சமுட்டியில் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னன்னா இவர் சம்பாதிச்சாரு, எல்லாம் பண்ணாரு, இஸ் நாட் எவர் பெய்டு ஹிம்செல்ஃப். பசங்களுக்கு கல்யாணத்துக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, இவனுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாரு, கோல்டெல்லாம் கொடுத்துட்டாரு, பசங்க நம்மளே பார்த்துப்பாங்கன்னு. கடைசியில் எல்லா சொத்தையும் பசங்க எடுத்துட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு 12 லட்சம் ரூபா சம்பாதிச்ச ஆளு இப்ப திருச்சியில ரெண்டல் ஹவுஸ்ல 5000க்கு இருக்காரு. அவரை நாங்க குருவா பார்த்தவருங்க. அவர் பக்கத்துல நம்ம ரீச்சே பண்ண முடியாது. அப்ப என்கிட்ட சொன்னாரு, மதுரை என்னோட 3 மாச சம்பளத்தை மட்டும் எனக்கு நீ நேரம் சேர்த்து வச்சிருந்தா தனி ஃபிளாட்ல உட்காந்துருப்பேன். ஆனா எல்லாம் சேவிங்கிற பேர்ல, அசட்டுங்கிற பேர்ல பண்ணிட்டேனே தவிர, பசங்களுக்கு பண்ணேனே தவிர எனக்கு நான் எதுவும் பண்ணல. அதனால அந்த தப்பை நீ பண்ணிடாது. உனக்கு நீ என்ன பண்ணிட்ட, சேவிங் நீ என்ன பண்ணிருக்க? நம்மலாம் ஆயில் அண்ட் கேஸ் எம்ப்ளாயிஸ், வெளியில போறோம், ஃபாரின் போறோம், எங்கவோ போற, திருப்பி வர 45 வயசுல நீ ஊருக்கு வர, உனக்கு மந்த்லி 1 lakh யார் கொடுப்பா? உன் பொண்ணு கொடுக்குமா, உன் பையன் கொடுப்பாங்களா, உன் மனைவி கொடுப்பாங்களா, உங்க அம்மா கொடுப்பாங்க? ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ஆன்சர் தெரியல. அம்மா யார் கொடுப்பா? nobody will not give. 1000 ரூபாய் நம்ம கடன் கேட்டாலே நீ கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க் தான் அவரோட ஸ்பார்க் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், அப்போ நமக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் போது தான் நான் ஒன்றா ஸ்டார்டட் டு ரீட். அப்போ ஃபினான்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது கிராஜுவலாக 2017 தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். இன்னைக்கு it's around 6 crores. It's my portfolio. 6 கோடி உங்களோட portfolio. 6 crore my portfolio. All together, real estate, a gold, stock, mutual fund and corporate bonds. All together, it's a 6 crores. Monthly 2 lakhs on my income. இது எல்லாராலையும் முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா முடியும். ஸோ இது ஒரு 10 rupees ஜர்னி வந்து கிட்டத்தட்ட இங்க 6 கோடிக்கு வந்து நிக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 10 ரூபாயில இருந்து 6 கோடியா, ஒரு பெரிய விஷயம். ஆனா இது வந்து நீங்க கிராஜுவலா பண்ணல. கரெக்ட். கிராஜுவலா பண்ணல. நீங்களே என்ன சொல்றீங்கன்னா 2017 தான் நான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட இப்ப 2024 அப்படின்னா அங்கிட்ட இருந்து ஒரு 7-8 வருஷம் தான். 8 வருஷத்துக்குள்ள நம்மளால இது பண்ண முடியுமா? முடியும். டயர் 3 மென்டாலிட்டி. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியும்? கிராமத்து பசங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியும்னா கோல்டு வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அவ்வளவுதானே. ஸோ நான் 2013 வந்து சின்னதா 3 லட்சம் 2 லட்சத்துக்குலாம் லேண்ட் வாங்க ஆரம்பிச்சேன். என்னை அறியாமலே பொண்ணுல நகையை போடு, நிலத்துல போடு அப்படின்னு தானே, மண்ணில் போடுன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம இதுல ஃபினான்ஷியலா பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்னைக்கு வந்துருச்சு இந்தியாவில். RBI அப்ரூவ்டு, ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அப்ரூவ்டு, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. பட் நாட் அவேர், கெட் அவேர். ஏன்னா நமக்கு எந்த எஜுகேஷனும் சொல்ல போறதில்ல. இப்போ நாங்கள் காய்கறி கடையில் போய்ட்டு x²/c²/y2 கத்திரிக்காய் கொடுங்கன்னு நான் கேட்க போறதில்ல. நான் கேட்க போகிறது 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கொடுங்கன்னு தான் கேட்க போறேன். கரெக்டா? நான் படித்த மேத்தமெட்டிக்ஸ் என் வாழ்க்கையில் எங்கேயுமே யூஸ் ஆக போறதில்ல. நான் படித்த சயின்ஸ் எங்கேயுமே என் லைஃப்ல 2-3 இடத்துல யூஸ் ஆகுது. ஆனால் நான் தினமும் யூஸ் பண்றது, நான் பால் வாங்குறேன், பெட்ரோலுக்கு போடுறேன், காய்கறி வாங்குறேன், ரெஸ்டாரண்ட் போறேன், நான் எதுக்காக வேலை பார்க்குறேன், அந்த சம்பளத்துக்காக வேலை பார்க்குறேன். எல்லாமே இந்த நம்பர்ஸ், சம்பளம். அது எந்த எஜுகேஷனுமே எனக்கு சொல்லி தரல. நமக்கு சொல்லியே தரல. அது திட்டமிட்டா அது என்னவோ தெரியல. நமக்கு எங்கேயுமே சொல்லல. பணத்தை நீ எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேவ் பண்ணும்.